ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் தோல்வியடைய அந்த தோல்வியை சரிகட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிருக்கிறார். அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். இந்நிலையில் அவரது சுயசரிதை குறித்த புதிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ரஜினிகாந்த் இப்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். இப்படமானது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கு அடுத்ததாக தர்மன், கமல்ஹாசனோட நெல்சன் இயக்கத்தில் நடிக்கும் படம் வரவிருக்கு. கண்டிப்பாக இந்த 3 படங்களும் அவருக்கு இன்பத்தையே கொடுக்கும் என நம்பலாம். ரஜினி தன் திரை வாழ்க்கையில் ஏகப்பட்ட அனுபவங்களை சந்தித்திருக்கிறார். வெற்றிகள் தோல்விகள் என மாறி மாறி அவருக்கு வந்திருக்கு. முக்கியமாக ஒரு படத்தை தோல்வி படமாக கொடுத்து விட்டால் இனி ரஜினி அவ்வளவுதான் என அவரை விரும்பாதவர்கள் சொல்வார்கள். அந்த பேச்சை எல்லாம் கேட்டெல்லாம் அப்செட் ஆகாமல் அடுத்த படத்திலேயே தரமான கம்பேக் கொடுத்து அப்படி பேசியவர்களின் வாயை அடைக்க செய்து விடுவார். இதைத்தான் அவர் கடந்த பல வருடங்களாக செய்து வருகிறார். இதற்கிடையே இத்தனை வருட திரையுலக அனுபவத்தில் அவர் சுயசரிதை நூலை எழுத வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை வச்சாங்க. அவரது குருநாதர் கே பாலச்சந்தர் கூட ஒரு நிகழ்ச்சியில், நீ சுயசரிதை எழுதுவாயா என கேட்டதற்கு, இல்லை, நான் எழுத மாட்டேன், சுயசரிதையில் உண்மைகளை மட்டும்தான் எழுத வேண்டும் என பதிலளித்திருந்தார். எனவே சூப்பர் ஸ்டார் சுயசரிதை எழுத மாட்டார் என்று ரசிகர்கள் கருதி வந்தாங்க. ஆனால் ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா சமீபத்தில் ஒரு பேட்டியின் போது, அப்பாவின் 50வது ஆண்டு கொண்டாட்டத்துக்காக தான் படையப்பா படத்தை ரீரிலீஸ் செய்தோம். ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஆனால் அதை ஒரு விழாவாக ஏன் கொண்டாட எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியவில்லை. இன்னொரு விஷயம், அப்பா இப்போது அவருடைய சுயசரிதையை எழுதும் வேலையை ஆரம்பித்து விட்டார். அவரது வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக உலக அளவில் சென்சேஷனல் ஆகும் என குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்நிலையில் அவரது சுயசரிதை குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது, இந்த நூலில் ரஜினியின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குமாம். மேலும் இதனையே திரைப்படமாக்கினால் எப்படி இருக்கும் என்று தன் நெருங்கிய வட்டாரத்திடம் தெரிவிச்சிருக்கிறாராம். அவர்களும் கண்டிப்பாக பெரிய அளவில் பேசப்படும் என உற்சாகம் கொடுக்க அந்த யோசனைகள் இப்போது சூப்பர் ஸ்டார் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். ரஜினியின் ரசிகர்களுக்கு இந்த தகவல் உச்சகட்ட மகிழ்ச்சி கொடுத்திருக்கு. சுயசரிதை எழுதுவாரா என சந்தேகம் இருந்த சூழலில் இப்போது படமாக உருவாகும் திட்டத்திலும் அவர் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு கமெண்ட் செய்து வருகிறார்கள். மேலும் அவரது வாழ்க்கை வரலாற்றை படமாக உருவாக்கினால் ரஜினி யார் நடிகராக தேர்ந்தெடுப்பார், மேலும் தலைவர் 175 ஷங்கர் தான் அந்த படத்தின் இயக்குனரா என்பதெல்லாம் தற்போது விவாதமாக மாறியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷங்கர் இந்த படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.